அன்பான மக்களே, நம்மளோட காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விஜய் கொண்டு வந்த கிஃப்ட்லேருந்து ஒரு செயின் எடுத்துட்டாங்க. அதை எடுத்து நர்மதா கழுத்தில் போட்டு விட்டாங்க. அப்போ காவேரி அம்மா சாரதா என்ன பண்ணுறாங்க, ஏது அப்படின்னு கேட்குறாங்க நர்மதா கிட்ட. காவேரி அக்கா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ காவேரி உட்காந்துருக்காங்க. அப்போ ஏதுடி உனக்கு, இது எப்படி வாங்கின, உனக்கு எப்படி காசு வந்தது அப்படின்னு கிராஸ் கேள்வி கேட்குறாங்க மேடம் சாரதா. காவேரி எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அப்போ காவேரி தைரியத்தை வர வச்சுருக்காங்க. தைரியத்தோடு வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்லிடணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க காவேரி. அப்போ அதனால தான் பார்க்குக்கு விஜயை வர சொல்லி பேசுகிறாங்க. அதை ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த செயின் மேட்ரு, செயின் வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சமாளிக்கணும். இல்லைம்மா, நான் காசு வச்சுருந்தேன், நான் வேலைக்கு போன டைமில் சேர்த்து வச்சுருந்தேன், அதனால தான் அதை கொடுத்து வாங்கினேன், எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதனால் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை விஜய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன ஏது அப்படின்றது ஒன்றும் புரியலை. விஜய் கொடுத்தாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டி மட்டும். அப்போ கங்காவுக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆயிரும். கங்கா என்ன பண்ணுவாங்க, நம்ம நகை எதுவும் போடலை, சின்னதாக போட்டிருக்கோம் அப்படின்னு. குமரன் வந்து ஆல்ரெடி கில்ட்டியில் தான் இருக்கார், விஜய் வந்து தடப்படலாம் வந்துட்டார் அப்படின்னு. அதே மாதிரி செயின் போட்டிருக்காங்க அப்படின்ற போது அவங்க சாரதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இது 2-3 பவுன் தேரும் போலையே அப்படிங்கிறாங்க. அப்போ விற்கிற விலைவாசிக்கு நீ எப்படி வாங்கின அப்படின்னு கிராஸ் கேள்வி கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த சாரதா கேள்வி கேட்குறதுக்குனே தான் இந்த சீரியல் வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை அரசியல் அலைஞ்சு அது ட்விஸ்ட் பண்ணி அப்படின்றது தான் சாரதாவோட வேலை இல்லையா. அதனால் காவேரி எப்படி சமாளிப்பாங்க, இல்லை நான் தான் வாங்கினேன், நான் காசு வச்சுருந்தேன், என் தங்கச்சிக்கு நான் செய்யக்கூடாதா, என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன ஏது அப்படின்னு தெரில. அப்படி சொல்லி தான் ஆகணும் காவேரி. எனக்கு தெரிஞ்சு என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சிக்கு நான் செய்வேன், என்கிட்ட காசு இருக்காதா, நான் சும்மாவாக இருக்கேன், வேலைக்கு போகிறேன்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசுனா நல்லாயிருக்கும். காவேரி பேசுவாங்களா என்ன அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். என்ன மக்களை சொல்கிறீங்க, கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள்.